அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்பவான். ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த வாலிபருடைய அந்த கைது இன்ஷால்லா எல்லாரும் இப்போ பேசி கொண்டிருக்கிறீங்க. நான் குறிப்பாக இந்த வீடியோ போட காரணமே இந்த என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணின புத்திஜீவிகளாகட்டும், மக்களாகட்டும், அப்படி இல்லாட்டி சமூகத்தில் கொண்டு முன்னுக்கு இருக்கக்கூடியவங்களாகட்டும், அப்படியும் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ மினிஸ்டர் ஆகிக்கணும், இவங்களுக்கு தான். இப்போ நீங்கள் எலெக்ஷன் கேட்குற டைமில் 26 வருஷமாக அப்பீல நடந்துச்சு, அந்த அரசாங்கம் இப்படி செஞ்சு நீங்கள் அரசாங்கத்தை எடுத்துட்டீங்க. இதுக்கு பிறகும் நீங்கள் ஸ்டேஜ்களில் அதை எடுக்கிற நேரத்தில் முஸ்லீம்களுக்காக நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, முஸ்லீம்களை பிரச்சனைக்கு நாங்கள் தயாரிக்கிறோம், இன்னும் மதம் நடக்காது என்று சொல்லி எல்லாம் முன்னுக்கு வந்துட்டீங்க தானே. இப்போ இதுக்கு பிறகும் நீங்கள் பழைய பியக்கிண்டாங்க, பழைய கதையில் கதைக்காயிங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க, நீங்கள் அப்படி செஞ்சீங்களா, இப்படி போனீங்களா, அதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் பிள்ளைனால்தான் மக்கள் அதிகமானவங்க உங்களுக்கு ஓட் பண்ணிக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் இஷ்யூஸ் ஒன்று வரப்போ கூட நீங்கள் மௌனம் சாதிக்காயிங்க. நீங்கள் மௌனம் சாதிக்க போகலத்தான் எதிர்கட்சியில் உள்ளவங்க எந்த கட்சியாக அவங்க முன்னுக்கு வந்து இந்த விஷயத்தை எடுப்பாங்க. காரணம் நீங்கள் மௌனம் சாதிச்சுக்கிறீங்க. பிரச்சனை வந்துட்டேன்னா நீங்கள் முன்னுக்கு வந்து இப்படி நடந்திக்கிறது, நாங்கள் பேசிக்கிறோம், இது இப்படித்தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் இருந்து கொண்டு எதிர்கட்சியில் உள்ளவங்க அவங்க வெளியே கொண்டு வர போய்த்து தான் இது மற்றவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி உங்களுக்கும் தெரியாத இப்படி அரசு ஆகிதான்னு சொல்லி அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாத வரைக்கும் இப்படி பொடியணுன்னு அரசு பண்ணினதான்னு சொல்லி. காரணம் எதிர்கட்சியில் உள்ளவங்க இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர போய்த்து தான் உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமையில் உங்களோட ஹாலாத்தை லீக்குது. நீங்கள் இன்னும் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்காமல் இது ஒரு படிப்பினை எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு சரி முஸ்லீம்களுக்கு சார்பு என்ன சார் பிரச்சனை ஒன்று வந்த டைமில், இஷ்யூஸ் ஒன்று வந்த டைமில் நீங்களும் பேசுங்க. வாயத்தை வந்து பேசாமல் இருந்துட்டு எதிர்கட்சியால் மற்றவங்கெல்லாம் பேசின பிறகு நீங்கள் அரசியல் லாபத்துக்காக வேண்டி பேசுகிறீங்க, அதுக்காக வேண்டி பேசுகிறீங்க, இது செய்யாங்க அப்படி செய்யாங்கன்னு செல்லாங்க. உங்கள்கிட்ட டியூட்டி என்ன, அதை விளங்கி நீங்கள் நடந்துக்கோ. நீங்கள் மக்களுக்கு ஸ்டேஜில் சொன்னீங்க தானே, இவ்வளோ காலமாக முஸ்லீம்களை வச்சு அவங்க கட்சி மாறி எடுத்தாங்க, முஸ்லீம்களை ஒன்றும் செய்யலை, இப்போ நாங்கள் தயாரிக்கிறோம், இன்னும் வராது, இதுக்கு பிறகு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எடுத்து நீங்கள் அப்போ அந்த விஷயத்தை செய்யுங்க. இல்லை நீங்கள் செய்யாமல் இன்னமும் ஏதோ அந்த செல்வாங்களே அடிமை போல் இருக்காங்க கட்சி உள்ளுக்கு. பிரச்சனை வந்துட்டாலும் முன்னுக்கு வந்து நீங்களும் பேசுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு மக்கள் ஓட் பண்ணிக்குது. நீங்கள் இப்படியே மௌனம் சாதிச்சு இருந்துட்டு மற்றவங்களுக்கு பேச போல தான் நீங்களும் வாயை திறக்கிறீங்க. சரியா? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வர டைமில் இந்த கட்சி பேதங்கள் எல்லாம் ஓர்த்துக்காக்குங்க, இயக்க பேதங்களை ஓர்த்துக்காக்க. நீங்கள் தப்லீக் தௌஹீத் என்ன சரி இருந்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ஓர்த்துக்காக்குங்க. நீங்கள் யுஎம்பி ஆகிக்கட்டும், எஸ்ஜேபி ஆகிக்கட்டும், நீங்கள் என்பிபி ஆகிக்கட்டும், ஜேபி, அது எல்லாத்தையும் ஓர்த்துக்காக முஸ்லீம் என்று ஒரு பிரச்சனை வர டைமில் சமூகத்துக்காக முன்னுக்கு வந்து பேசுங்க. பேசாமல் இருக்காங்க. இந்த டைம்லேயே உங்களோட அரசியலை பிடிக்காங்க. நீங்கள் தான் அரசியலை பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்க, பிடிச்சிக்கொண்டு மற்றவங்களுக்கு அந்த கதைக்காங்க. இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா முன்னுக்கு இன்னும் அரசியல் உங்களுக்கு செய்யணும். நீங்கள் உங்களுக்கு நிறைய பலம் வந்திருக்குது, பார்லிமெண்ட்டில் இப்படி நாங்கள் பலமாகிக்கிறோம், இது ஜனாதிபதியில் பவரமிக்குது, எங்களுக்கு வரப்போடுது, அதுவும் தான் நாங்கள் எடுக்க போகிறோம், இப்படியே தலைக்கணத்தில் பேச வானம். மக்கள் எந்த டைமில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியா. மக்கள் பெரிய ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்களுக்கு தந்தாங்க. இப்போ தந்ததெல்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் நாளுக்கு நாள் ஒன்றாக கலந்து கொண்டு போகுது. சரியா? அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பவர்ன்றது தொடர்ந்து நிற்காது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், எந்த ஒரு பவராக இருந்தாலும் அதிகமாக கொடுக்கக்கூடாது ஒரு பட்சக்கு. அது எஸ்ஜேபி ஆகிக்கட்டும், யுஎம்பி ஆகிக்கட்டும், என்பிபி ஆகிக்கட்டும், எஸ்எல்பிபி ஆகிக்கட்டும், யாருக்கும் அளவுக்கு அதிகமாக பவரை கொடுத்தா அந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பயம் இல்லாமல் போய்த்தரும். இதை கொஞ்சம் விளங்கி கொண்டா சரி. இப்போ உங்களுக்கு பவர் வந்துருக்குது, பவர்ட தலைக்கணத்தில் ஆட வானம், தயவு செய்து பிரச்சனைகள் வர டைமில் முன்னுக்கு வந்து பேசுங்க. மௌனம் சாதிச்சுக்கொண்டு ஈக்க வானம். சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.